வணக்கம் வியூவர்ஸ். நாம் ஒரு புதுசாக ஒரு தகவல் வாடிக்கையாளர் சொல்ல போகிறோம். எந்த மாதிரி இடத்துல வீடு வாங்கலாம், எந்த மாதிரி இடம் வாங்கலாம், எந்த மாதிரி இடம் வாங்கினா உங்களுக்கு அதிகமான டெவலப்மெண்ட்டு, அதாவது நீங்கள் போட்ட முதலீடு பல மடங்கு பெருகும் அப்படின்னா எந்த மாதிரி இடங்களை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பாக்கிய ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ போடுறோம். நம்ம இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா சென்னையோட டெவலப்மெண்ட்டு நிலத்தில் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் 1 கோடி ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் அது 5 கோடியாக மாறுற அளவுக்கு நிலம் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தில் இந்த உலகத்திலேயே எதில் முதலீடு பண்ணால் அதிக லாபம் தரும் அப்படின்னா நிலத்தில் முதலீடு பண்ணால் தான் அதிக லாபம் தரும். தங்கம், ட்ரேட் மார்க்கெட்டு, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் மார்க்கெட்டிங், இவ்வளோலாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் பணம் போடி எடுத்துடலாம், இதில் பணம் போடி எடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே முதலீடு எதில் போகணுன்னா நிலத்தில் தான் முதலீடு பண்ணணும். நல்லா பாருங்கள், கோயம்பேடு இருக்கிறப்போ 1 லட்ச ரூபாய்க்கு விற்ற கோயம்பேடு இன்றைக்கி 20 வருஷத்தில் 10 கோடி ரூபா விற்கிது. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டு பூந்தமல்லி, இப்போ சிறுபெரும்புதூர் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ நிலத்தில் முதலீடு பண்ணுறது மட்டும்தான் சால சிறந்த முதலீடு. சரி, எந்த மாதிரி மனை வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது, நீங்கள் இந்துவாக இருந்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் வாங்குங்க, அதுதான் அதிக முக்கியத்துவம் தராங்க. மற்ற மதத்தினர் எல்லாருமே எல்லா திசையிலையும் நிலம் வாங்குறாங்க. கடவுள் படைத்த நிலம் எல்லாருக்கும் பொதுவான திசையில் தான் படைச்சிருக்காரு. ஆனால் இந்துக்கள் வடக்கு கிழக்கில் வாங்கினா நல்லாயிருக்கும், நிறைய டெவலப் ஆகும், அடுத்து விற்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக விற்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், 30 அடி ரோடு, நீங்கள் சாலை வசதி, போக்குவரத்து வசதி அதிகமான இடங்களில் நீங்கள் மனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்தில் அது ஒரு 1.5 கோடியாக மாறுற அளவுக்கு டெவலப் ஆகும். எங்கே 30 அடி ரோட்டில் நீங்கள் மனை வாங்கணும். சரி, 30 அடி ரோடு கிடைக்கல அப்படின்னா மினிமம் ஒரு 24 அடி ரோடாவது இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற மனை, நீங்கள் போடுற முதலீடு பல மடங்கு உயரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, வீடு சார் வாங்கணும்? வீடு வாங்கணுன்னா நீங்கள் 30 அடி ரோட்டில் வாங்குங்க. கிழக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, அதுவும் முடியலைன்னா மேற்கு பார்த்த வீடு வாங்குங்க. ஏன்னா தெற்கு பார்த்த வீடு வியாபாரம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது, மற்றபடி அதுவும் வாங்குகிறாங்க. தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தெரு போய் எண்டு முடிகிற வீடு நீங்கள் நிச்சயமாக வாங்கக்கூடாது. அதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. சிலர் அதுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சு, விநாயகர் வச்சு அந்த வீடும் வாங்குகிறாங்க. தெருக்குத்து வீடை அவாய்ட் பண்ணுவது மிக நல்லது. சரி சார், வீடு வாங்குகிறோம், வீடில் காற்றோட்டம் இல்லாத வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் உடல் பற்றின நோய்கள் வர்றதா சொல்கிறாங்க. எப்படின்னா எந்த பக்கமுமே காற்று வராது. அப்போது இந்த பக்கம் 2 அடி, அந்த பக்கம் 2 அடி, வீட்டுக்கு சைடில் இடம் விட்டு வீடு கட்டின வீடாக பார்த்து வாங்குங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு காற்றோட்டம் கிடைக்கும். சரி, காற்றோட்டம் கிடைக்கிறது மட்டும் போதுமா அப்படின்னா சூரிய வெளிச்சம், லைட்டு போடாமலே, அதாவது நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தாமலே சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி வீடு வாங்கினீங்கன்னா இன்னும் சால சிறந்தது. நம்ம என்ன பண்ணுறோம், முதலீடு பண்ணுறோம். முதலீடு நிலத்தில் பண்ணுங்கள். தங்கத்தில் பண்ணாலோ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாலோ எதில் நீங்கள் முதலீடு பண்ணாலும் அதோட வளர்ச்சியை விட நிலத்தின் வளர்ச்சி மிக அதிகம். அதை நாம் மஸ்ட்டு உணரணும். அப்போ நிலத்தில் 30 அடி ரோடு, கிழக்கு வடக்கு போன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் நம்ம தெற்கு மேற்கில் வாங்குகிறோம். இன்னொன்று நேர்குத்துன்னு சொல்லுவாங்க, தெருக்குத்தில் வீடு வாங்காதீங்க, அதில் நிறைய சிக்கல் இருக்கிறதா சொல்லாங்க. அதெல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் மனிதனோட நம்பிக்கை தான். தெருக்குத்தில் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது, அதுக்கும் பரிகாரங்கள்லாம் உண்டு. அந்த பரிகாரம் பண்ணால் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். எனவே நிலத்தின் முதலீடு மிக முக்கியத்துவம். எந்த மாதிரி இடம் வாங்கணும், சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 வழி சாலை, ஏர்போர்ட்டு, மெட்ரோ, இந்த மாதிரி நிறைய போக்குவரத்து வசதிகள் அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே உங்களோட வளர்ச்சி முழுக்க முழுக்க கிழக்கு வடக்கு 30 அடி ரோடு, 24 அடி ரோடு, காற்றோட்டம், சூரிய வெளிச்சம், இந்த முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து மனை வாங்குங்கள்.